சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நண்பர்கள் மூலம் தேவையில்லாத ஒரு அவமானங்களும், ஆனால் இப்படியெல்லாம் சில நிகழ்வுகள் நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்காத சில நிகழ்வுகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது உங்களுடைய பெயரையும் மதிப்பையும் மரியாதைகளையும் நிச்சயமாகவே கெடுத்திருக்கும். இப்படிப்பட்ட அவல நிலைமைகள் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீண்ட நாட்களுக்கு முன்பும் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சிலருக்கு சமீபத்தில் கூட இப்படிப்பட்ட தேவையில்லாத சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களை தலை குனியக்கூடிய நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தியிருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடு என்பது நட்பு மற்றும் லாபஸ்தானத்தை குறிக்கிறது. கடந்த காலங்களில் இந்த 11ஆம் இடத்தில் அசுப கிரகங்களின் தாக்கங்கள் இருந்ததால் நீங்கள் உயிர் நண்பர்கள் என்று நம்பியவர்கள் மூலமாகவே உங்களுக்கு மாபெரும் ஒரு அவமானங்கள் என்பது ஏற்பட்டது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நண்பர்கள் உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். அவர்கள் உங்களை எந்த ஒரு சண்டை சச்சரவுகளுக்கு கூப்பிட்டாலும், எந்த ஒரு பணம் விஷயத்தில் உங்களிடம் வந்து உதவி என்று கேட்டு வந்தாலும் உடனடியாக நீங்கள் எதையும் யோசிக்காமல் அடுத்தவர்கள் அதனை திருப்பி செய்வார்களா, பணத்தை கொடுத்தால் திருப்பி கொடுப்பார்களோ என்றெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்காமல் கஷ்ட காலத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம தான் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து நீங்கள் கொடுத்த பணம் இதுவரைக்கும் காலங்கள் கடந்திருக்கும், வருடங்கள் கூட மாறியிருக்கும். இருந்தாலும் அந்த பணமானது வந்துவிட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இப்படிப்பட்ட சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதே போலத்தான் சில உறவுகள் விஷயத்திலும் தேவையில்லாத ஒரு ஏமாற்றங்களும் தேவையில்லாத ஒரு துரோகங்களும் இன்னும் நடந்து கொண்டு அது உங்களை மென்மேலும் கவலைகளிலும் கஷ்டங்களிலும் ஆழ்த்தி கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் ஏற்படும். அதுவும் நீங்கள் உயிர் நண்பர்கள், என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இவன்தான் எனக்கு எல்லாம் என்று யாரையெல்லாம் நீங்கள் அவர்களை இவர்கள்தான் என்று சொல்லி நீங்கள் சுத்தி கொண்டு இருந்தீர்களோ அவர்களால் மட்டுமே தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இது உங்களுக்கு பெரிய ஒரு அவமானத்தையே தேடி கொடுத்திருக்கும். நண்பன் கஷ்டப்படுகிறான் என்று நீங்கள் இறக்கப்பட்டு பெரிய ஒரு தொகைகளை கடனாக கூட கொடுத்திருக்கலாம். அல்லது அவங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு பணத்தை கூட வாங்கி கொடுத்திருக்கலாம். என எல்லா விதமான பிரச்சனைகளிலும் நீங்கள் கூட இருந்து பார்த்து கொண்டீர்கள். ஆனால் நீங்கள் போட்ட ஜாமீன் கையெழுத்தால் அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்ததை விட உங்களுக்குத்தான் அதிகமான ஒரு பிரச்சனைகள் என்பது இன்னும் வந்து கொண்டே தான் உடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த நண்பர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு பணத்தோடு மறைந்து விட்டார்கள். அது உங்களுடைய காதுகளுக்கு கேட்டவுடனே ஒரு நிமிடம் உங்களுடைய மனது உடைந்து விட்டது என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் பணத்தை இப்பொழுது வேண்டுமானாலும் உங்களால் சம்பாதித்துக் கொள்ள முடியும். அந்த அளவுக்கு உடலில் ஒரு தைரியமும் மனதில் ஒரு சக்தியும் உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு உறவுக்கு நம்ம என்னென்னலாமோ பண்ணி கொடுத்தோம், நம்மளிடம் ஒரு வார்த்தைகள் கூட கூறவில்லையே, நம்முடைய பணத்தையும் இப்படி எடுத்து சென்று விட்டார்களே என்று அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்த நம்பிக்கையெல்லாம் ஒரே நாளில் கரைந்து போயிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் சமீபத்தில் கூட ஏற்பட்டு அது இன்னும் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளில் கொண்டு போய் நிறுத்தும். கூட்டு தொழிலில் உங்களை ஏமாற்றி கணக்கு வழக்குகளில் தில்லுமுள்ள செய்து உங்களை நஷ்டத்தில் ஆழ்த்திய நபர்களும் உங்களுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்களாகவே மட்டுமே தான் இருப்பார்கள். அது மட்டும் கிடையாது, பல பேர் முன்னிலையில் உங்களை ஒரு ஏமாளியை போல சித்தரித்து அவமானப்படுத்திய பொழுது நண்பனை நம்பி நம்ம கெட்டு போய்விட்டோமே என்ற அசிங்கங்களும் வழிகளும் உங்களை ஒரே நேரத்தில் வாட்டி எடுத்திருக்கும். ஆனால் இப்படியெல்லாம் ஏற்படும், இது இந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் சிம்மம் ராசியான உடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். நண்பர்கள் விஷயத்தில் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்கள் மீது தவறை இல்லை என்றாலும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் சுமத்திய ஒரு காலகட்டங்களும் இருக்கும். ஆனால் உண்மை என்னவென்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி தவித்த ஒரு காலகட்டங்களும் நிச்சயமாகவே இருக்கும். சில நேரங்களில் வாழ்க்கையில நம்மிடம் உண்மையானது இருக்கும், ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகளும் கிரக நிலைகளும் ஏற்பட்டு அது நம்முடைய மனதை சொல்லவா வேண்டாமா, சொன்னால் தேவையில்லாத பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமா, இல்லது அந்த ஒரு கெட்ட பார்வைகள் என்னுடனே இருந்துவிட்டு போகட்டும் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் எத்தனைய விதமான எண்ணங்களை இன்னும் வைத்துக் கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இருப்பீர்கள். உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தருணங்கள் நிச்சயமாகவே இருக்கலாம். மனதில் 1000 வார்த்தைகள் இருக்கும், இருந்தாலும்
சூழ்நிலையை நினைத்து அமைதியாகவே நீங்கள் இருந்து கொண்டு நம்ம சொல்லி அது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை மற்ற நபர்களின் குடும்பத்துக்குள் தேடி கொடுத்து விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்துடன் நீங்கள் சொல்லாமல் போன சில காரியங்கள் நிச்சயமாகவே உண்டு. ஆனால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை மற்றவர்களிடம் விளக்க வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கும். ஆனால் அதை சொன்னால் உறவுகள் பாதிக்கப்பட்டு விடுமோ, குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்பட்டு விடுமோ, தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று நீங்கள் நினைத்து எல்லாத்தையுமே மனதிற்குள்ளேயே வைத்துவிட்டு வாழ்ந்த ஒரு காலகட்டங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். ஆனா சிம்மம் ராசியின் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய தங்களுடைய வலியை வெளியில் காட்டாமல் சமாளிக்க முயற்சி செய்யக்கூடிய நபர்கள். அது எப்படிப்பட்ட துரோகங்கள், உங்களுடைய உயிரை போகக்கூடிய கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை ஒருபோதும் நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீர்கள். அந்த அளவுக்கு நல்ல மனிதர்களாகவே நீங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய சொந்த கண்ணீரை மறைத்து இன்னும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள நம்மளுடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களை ஆரம்பிக்க போகிறது. சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார உயர்வு குறித்த எண்ணங்கள் இப்பொழுது மேம்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்களை சாதாரணமாக நீங்கள் செய்வதை விட உங்களுக்கு தெரிந்த ஒரு தொழிலையோ தெரிந்த ஒரு வேலைகளையோ நன்றாக நீங்கள் கற்றுக்கொண்ட பிறகு நீங்களே அதில் இறங்கி பார்த்தால் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு தேதி முதல் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் சேர்க்கும். எதிர்காலம் சார்ந்த சில முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றி என்பதை தேடி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் கொண்டு வந்து உருவாக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் என்பது இப்பொழுது உண்டாக்கும். இதுவரைக்கும் மந்தமான நிலைமைகளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் நீங்கள் நினைத்ததை விட அதிக அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு போகப் போகிறது. உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியம் என்பதை நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. புத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விளையாட்டு விஷயங்களில் கவனமாக நீங்கள் இருப்பது மிகவும் அவசியம். சிறு தூர பயணங்களால் சஞ்சலங்களும் குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கலாம். எனவே நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலை வேண்டுமானாலும் செய்யுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். அதே போல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல நீங்கள் சூரியனுக்கு நமஸ்காரங்கள் செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் சிம்மம் ராசியான நீங்கள் மற்ற நபர்கள் செய்தாலே அது மற்ற நபர்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகளை தேடி கொடுக்குது. உங்களுடைய அதிபதிக்கு நீங்கள் காலையில் எழுந்தவுடன் சுத்தபத்தமாக இருந்த சூரிய நமஸ்காரம் நீங்கள் செய்து பார்த்தால் அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தானாகவே வந்து கிடைத்து எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. சிம்மத்தின் ராசிநாதனான சூரிய பகவானுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல நீங்க சூரிய பகவானை வழிபட்டால் இன்னும் சிறப்பு. ஆனால் நீங்கள் தினசரி சூரிய பகவானை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்கள், கவலைகள், தடைகள், எந்த விதமான பிரச்சனைகள் என எதுவுமே இருக்காது. எல்லாமே உங்களை விட்டு நீங்கிவிடும். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளையும் திருஷ்டிகளையும் போக்குவதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு உங்களுக்கு ஒரு மாபெரும் கவசமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே திகழும். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் விடியற் காலையில் எழுந்து சூரிய பகவானை நோக்கி ஓம் சூரியாய நமக அல்லது ஆதித்ய கிருதய ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை காரிய தடைகளும் கண் திருஷ்டிகளும் வேரோடு அழிந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுத்துவிடும். அந்த அளவுக்கு இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இது பார்ப்பதற்கு உங்களுக்கு எளிய வழிபாடு போல தெரியலாம். ஆனால் நீங்கள் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீரை மட்டும் வைத்து நீங்கள் சூரிய நமஸ்காரத்தை செய்து அந்த தண்ணீரை குடித்து வந்தால் போதும். அது உங்களுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அது தீர்த்து வைக்கும். எனவே முடிந்த
அளவுக்கு அந்த சூரிய பகவானிடம் நமஸ்காரம் செய்யும் பொழுது அந்த 1 டம்ளர் தண்ணீரையும் நீங்கள் வைத்து சூரிய பகவானையும் அருந்துமாறு சில துளிகளை சூரிய பகவானை நோக்கி நீங்கள் தெளித்து விட்டால் போதும். அதுவும் இன்னும் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இந்த ஒரு செயல்களையும் நீங்கள் செய்து பார்த்தால் இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். புதிய பொறுப்புகள் மூலம் வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிடும். குடும்பத்துக்காகவும் வேலைக்காகவும் உறவுகளுக்காக நீங்கள் செய்த தியாகங்கள் பலருக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் அது அவங்களுடைய மனதிற்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறி நல்ல விதமான காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். மற்றவர்கள் ஓய்வெடுத்த நேரத்தில் கூட நீங்கள் எதிர்காலத்தை நினைத்து உழைத்து இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்று நினைத்த காலங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சிம்மம் ராசியான நீங்கள் சுமந்த பொறுப்புகள் உங்களை அழுத்துவதற்காக எல்லாம் வரவில்லை. உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவதற்கு மட்டுமே தான் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நடந்தது என்பதை இப்பொழுதாவது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜோதிட நம்பிக்கையின்படி சிம்மம் ராசியான உங்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய குணம் இருப்பதாகவே கூறப்படுது. மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய திறமை, ஒரு விஷயத்தை முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய மன உறுதி உங்களிடம் அதிகமாகவே இருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த பொறுப்புகளை ஆரம்பத்தில் கொஞ்சம் சுமையாகவே தெரிந்தாலும் பின்னர் அதுவே உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பாகவே மாறிவிடும். எனவே இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலை எந்த ஒரு காரியத்தை வேண்டுமானாலும் நீங்கள் தொடங்கி பாருங்கள். அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியத்தையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.